ஈரோடில் இரவு பெய்த கனமழைக்கு நேதாஜி தினசரி காய்கறி சந்தையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் காலை சந்தைக்கு வந்த வியாபாரிகள் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித் வழங்க நாம் கேட்கலாம். ரஞ்சித், தற்போதைய நிலவரம். வணக்கம். வங்கக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன்படி நேற்றைய தினம் முதல் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று கடுமையான வெயில் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். தொடர்ந்து இங்கு காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வந்தது. தொடர்ந்து நேற்று மாலை 4 மணி முதல் ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக ஈரோடு வஉசி பூங்கா எதிரே உள்ள நேதாஜி தினசரி காய்கறிகள் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை கழகம் இயங்கக்கூடிய அந்த நேதாஜி சந்தையில் கடுமையான மழை பெய்ததன் காரணமாக அந்த மழை நீரானது தேங்கிய நிலையில பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். ஒவ்வொரு முறையும் இதே போன்று பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருவதால் மாநகராட்சி நிர்வாகம் இந்த மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நேதாஜி தினசரி காய்கறி சந்தையில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.